தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றி அடைய போகிறது என்று இன்றைக்கு எல்லோரும் கருத்து கணிப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு கருத்து கணிப்பு சொல்லி இருக்கிறது, 10% அதிகமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை காட்டிலும் 10% அதிகமாக இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னணியில் இருந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தி இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அச்சாரம் தான் இன்றைக்கு தேனி அள்ளி நகரத்திலே கூடியிருக்கிற கூட்டம் என்பதை நான் உறுதிபட சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பிறகு கள்ளச்சாராயம் மங்களாமேடு தேனி பங்களாமேடு இந்த கூட்டத்தை காட்டிலும் ஒரு சாட்சி இனி எங்கேயும் தேவையில்லை. தமிழகம் தலைநிமிர தமிழனின் எழுச்சி பயணம் 28வது நாள். இந்த 28வது நாள் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சியுடைய நாள் இன்றைக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. இனி யாராலும் திமுக ஆட்சியை காப்பாற்ற முடியாது. யாராலும் இன்றைக்கு திமுக ஆட்சியை காப்பாற்ற முடியாது. ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனும் புறப்பட்டு விட்டார். ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் இன்றைக்கு புறப்பட்டு விட்டார்கள். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்தவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். ஐஜேகே கட்சியை சார்ந்தவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா ஜி.கே. வாசன் அவருடைய தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் என்று புறப்பட்டிருக்கிறது. போகும் இடங்களெல்லாம் இன்றைக்கு கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். இதையெல்லாம் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று வாய்ப்பே கிடையாது அவர்களுக்கு. கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் 65 பேர் இறந்து போனார்கள். திமுக மாவட்ட செயலாளர்கள் உடன்பாடு இருக்கிறது, அதில் பங்கு இருக்கிறது. ஆனால் விவசாயத்திற்கு 2 பேர் இறந்து போனால், விவசாயிகள் இறந்து போனால் அல்லது ஆக்சிடென்ட்ல இறந்து போனால் 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் கொடுக்கிறார். ஆனால் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனால் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.